நாம் திருப்பூரில் ஒரு அற்புதமான ஒரு தோழமை நிறைந்த ஒரு இடத்துல இருக்கிறோம். நம்மளுடைய கவிஞர் அருணாசலம் எரிமலை வெடிப்பு கவிதைகள் அப்படிங்கிற ஒரு கவிதை நூல் தொகுப்பை வெளியீடு செஞ்சார். அந்த நூலை நம்மளுடைய தலைமை தோழர் அளித்தார். அதை நான் பெற்றுக்கொண்டேன். நல்ல தம்பி அவர்கள் அளித்தார்கள். அதை நான் பெற்றுக்கொண்டேன். மிக்க மகிழ்ச்சி. இந்த படைப்புகள் எல்லாமே ஒரு புதுமையான, ஏன்னா இவர் ஒரு செங்கவிக்கு ஏற்ப இவருடைய படைப்புகள் அனைத்தும் ஒரு அற்புதமான, ஒரு புரட்சிகரமான, மக்களுக்குள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கவிதைகளை அவர் தொகுத்து ஒரு தொகுப்பாக போட்டிருக்கிறார். அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒரு அனுபவம் தான். நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்களை ஒரு கவிதைகளாக, ஒரு படைப்புகளாக நம்ம எல்லாம் உருவாக்குறோம். ஆனால் அது நூலா வடிவமைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். எல்லாருக்கும் அந்த பொருளாதார வசதி பத்தாது. நம்மளுடைய அருணாசலம் ஓரளவுக்கு அந்த பொருளாதார நிறைவு இருக்கிறதுனால ஏதோ அவரால் முடிந்த அளவுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய தோழமையில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒரு கவிஞர்கள் தான். அதுபோல நானும் ஒரு கவிஞர் தான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை சந்திக்கிறோம். ஆனால் அது நம்ம மக்கள் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. மக்களுடைய தேவைகள் பூர்த்தி இல்லாமல் இருக்குது. இன்னும் ஏழ்மையில் மக்கள் ஏழ்மையாகவே இருக்கிறாங்க. அப்போ அவங்க அனைவரும் ஒரு சமத்துவமாக, இன்றைக்கு கூட காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சுயமரியாதை திருமணத்துக்கு நாங்கள்லாம் தோழர்களோடு போயிட்டு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மணமக்கள் எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழியை கேட்கும்போது நமக்கு மிக சிறப்பாக இருந்தது. ஒரு சமூகத்தில் அதாவது மன்னர்களோட ஆட்சியில் தான் மதங்கள் தேவைப்பட்டது. இப்போ மக்கள் ஆட்சியில் தேவையில்லை. இப்போ சமத்துவம் தான் தேவை. அந்த சமத்துவத்தை உணர்த்தக்கூடிய வகையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருமே ஒரு அற்புதமான ஒரு கலப்பு திருமணம், ஒரு சுயமரியாதை திருமணத்துக்கு ஒரு முக்கியத்துவம் அளிச்சது நினைச்சா நமக்கு பெருமையா இருக்கு. நாம எல்லாம் கலந்துக்கிட்டோம். அந்த திருமணம் மிக சிறப்பாக நடந்தது. இது ஏன் சொல்றேன்னா, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அப்போ பழமையை நம்ம மறந்துடுறதா? பழமைனா என்ன? எல்லாமே ஒரு நிலையா இருக்கிறாங்க. நான் அந்த ஆரம்ப காலத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல நான் இருக்கும்போது ராஜாமணின்னு ஒருத்தர் இருந்தார், பின்னல் புத்தகாலயம். அவர் என்னை மடத்துக்குளத்துல ஒரு மீட்டிங்ல பேச சொன்னார். என்ன சொன்னார்னா, அப்போ கோயம்புத்தூர்ல குண்டு வெடிக்குது, மத கலவரம். அப்போ ஒரு கவிதை நான் ஒன்று எழுதி கொண்டு போய் ஐயாட்ட கொடுத்தேன். அவர் படிச்சு பார்த்துட்டு, நீ இந்த மடத்துக்குளத்துல இந்த மேடையில நீ இதை பேசுற அப்படின்னு சொன்னார். அந்த கவிதை வேற ஒன்றும் இல்லை. சமத்துவ நபிகளும், மன்னித்து இயேசுவும், ஆசை வெறுத்த புத்தரும், அயோத்தி ராமரும் மனிதர்கள் தான். அவர்கள் யாரும் தங்களை வணங்கச் சொல்லவில்லை. எல்லோரையும் சமமாக பாவித்து வாழ்ந்து காட்டினார்கள் என்பதைத்தான் குரானும், பைபிளும், வேதங்களும், விடரதங்களும் இந்த அறிவுண்மைத்தானே வலியுறுத்துகின்றன. இது புரியாமல் நல்ல மனிதர்களை சிலையாக்கி, சிலுவையாக்கி, மதமாக்கி, மதம் பிடித்து அலைவதான் நம் வேலை. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். உடல்கள் வேறு, உள்ளங்கள் ஒன்று. மதங்கள் வேறு, மனிதர்கள் ஒன்று. குணங்கள் வேறு, அன்பு ஒன்று. தாய்மை பாசத்தோடு நேச வளர்ப்போம். மழலை பாசமாய் அன்பை வளர்ப்போம். உயிர் பாசம் பொங்க நாம் அனைவரும் ஒற்றுமை வளர்ப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.